கார்ல் மார்க்ஸ், கென்னி இந்த புகழ்பெற்ற காதலர்களை பற்றித்தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய எம்பிஆர் மீடியா நாட் ஒன் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் நமக்கு தேவை. உலக புகழ்பெற்ற காதலர்களான கார்ல் மார்க்ஸ், கென்னி. கார்ல் மார்க்ஸ் அப்படின்னாவே நமக்கு இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், மூலதனம், இந்த மாதிரி தான் நம்ம போவோம். ஆனால் கார்ல் மார்க்ஸும் கென்னியும் மிகச்சிறந்த காதலர்களாகவும் வாழ்ந்திருக்காங்க. ஏனென்றால் அவருடைய தெளிவான காதல் அந்த மாதிரி. ஒரு முறை கார்ல் மார்க்ஸ் என்பவர் மிக சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல, நல்ல ஒரு செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவரின் தந்தையின் விருப்பத்திற்காக அவர் சொன்னதெல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் இவர் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர். ஆனால் கென்னியோ மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். கார்ல் மார்க்ஸ் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவர். தந்தையின் வற்புறுத்தலுக்காக அவருக்காக அவங்க சொன்னதை படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. அப்ப கென்னிக்கும் கார்ல் மார்க்ஸுக்கும் காதல் பழக்கம் ஏற்படுகிறது. முதலில் பழக்க வழக்கமானது இரண்டாவது காதலாக மாறுகிறது. இருவரும் காதலிக்கிறார்கள். இப்போ ஒரு முறை கென்னியின் தந்தை கார்ல் மார்க்ஸை மீட் பண்றாரு. அப்ப கார்ல் மார்க்ஸ் மிக சிறந்த அறிவாளியான பேச்சு பேசவும் அரசியல் நுண்ணறிவு கொண்டவராகவும் இருக்கும்போது கென்னியோட தந்தைக்கு கார்ல் மார்க்ஸை மிகவும் பிடித்து போகிறது. எல்லாம் சேர்ந்து குடும்ப சூழல் ஒரு வேண்டா விருப்பமாக கென்னியை மணக்கிறார். யாரு? அவர் தந்தை ஒப்புக்கொள்கிறார். கார்ல் மார்க்ஸ் அறிவு பேசினாலும் சாமர்த்தியசாலி இல்லாதவர் இருக்கிறார். ஒரு சாமர்த்தியமான ஆளாக இல்லையே, அவரு பொருள் ஈட்ட தெரியல அப்படின்னு வெறுக்கிறாங்க. ஆனால் கென்னி என்ன செய்கிறாள்? கார்ல் மார்க்ஸ் மீது அவளுடைய அன்பு அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவர் சமூகத்திற்காக பங்காற்றுவதையும் பத்திரிகைகளில் விழிப்புணர்வான சமூக அக்கறையுள்ள செய்திகளையும் கட்டுரைகளையும் எழுதுவதிலையும் கென்னியின் காதலானது மார்க்சின் மீது அதிகமாகிறது. ஆனால் கென்னியின் குடும்பத்தின் மீது மார்க்சின் மீது வெறுப்பு அதிகமாகிறது. இப்படியே செல்ல ஒரு கட்டத்தில் குடும்பம் ரொம்ப வறுமைக்கு தள்ளப்படுகிறது. மார்க்ஸுக்கு 2-3 பெண் குழந்தைகள் பிறக்கிறார்கள். குழந்தைகளுக்கு பால் கூட வாங்க கொடுக்க முடியாமல் சூழ்நிலைக்கு மார்க்ஸ் தள்ளப்படுகிறார். நாடுகளால் நாடு கடத்தப்பட்டு ஒவ்வொரு பத்திரிகையிலும் எழுதிக்கிட்டே வர்றாரு. இதற்கு இடையில் மார்க்ஸுக்கு அவருடைய நண்பரான ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் உதவி செய்கிறாரு. இந்த உதவிகளை அவர் நிறைய எதிர்பார்க்கிறாரு. ஆனால் முடிஞ்ச அளவுதான் ஏங்கல்ஸ் உதவி செய்கிறாரு. ஒரு கட்டத்துல கென்னி நோய்வாய்ப்பட்டுறாங்க. அவர் எதிர வாடகை வீட்டு ஓனர் கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஏண்டா நீ இப்படி சமூகம் சொசைட்டின்னு எழுதிக்கிட்டே இருக்கிய, உன் குழந்தைங்க பால் பவுடர் கூட வாங்க முடியாம உன் மனைவியும் நோய்வாய்ப்பட்டு உன் குழந்தையும் நோய்வாய்ப்பட்டு இறக்குற தருவாயில இருக்காங்க. தயவு செய்து நான் கொஞ்சம் பணம் தர்றேன், அவங்களுக்கு இந்த பால் பவுடர் வாங்கி கொடுத்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அரிசி இதெல்லாம் வாங்கி போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருளாதார உதவி செய்யறாரு. ஆனால் கார்ல் மார்க்ஸ் அந்த உதவி கொடுத்த பணத்தை எழுதுறதுக்கு பேப்பர் வாங்கிடுறாரு. இந்த மாதிரி ஒரு சமூகத்தை நேசிக்கிற மனிதன் எவனாவது இருக்க முடியுமா? ஆனால் இவ்வளவு செய்தும் இவ்வளவு வறுமையில் வாடியும் கென்னி என்ன சொல்கிறாள்? நான் மீண்டும் அடுத்த பிறவி எடுப்பதாக இருந்தால் இந்த மார்க்ஸுக்கே மனைவியாக பிறக்க வேண்டும்ங்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு லவ்னு. ஒரு கட்டத்தில் மார்க்ஸுக்கும் குழந்தைகள் எல்லாம் போதுமான மருத்துவ வசதியும் உணவு வசதியும் ஆரோக்கியமும் இன்றி இறந்து போகிறார்கள். அவர்கள் இறந்த பிறகு 1 பெண் குழந்தைகள் மிஞ்சி இருக்கின்றன. ஆனால் இடையிலேயே முதலில் கென்னி நோய்வாய்ப்படுகிறாள். பிறகு மார்க்ஸ் நோய்வாய்ப்படுகிறார். 2 பேரும் பக்கத்து அறைகளில் தோல் நோய் என்று நினைக்கிறேன் அந்த தொற்று பற்றி கொள்கிறது. ஒருவரை ஒருவர் பார்க்க கூடாது, ஏனென்றால் தொற்று அதிகமாகிவிடும் என்று பிரித்து வைக்கப்படுகிறார்கள். இந்த கட்டத்திலேயும் கென்னி கார்ல் மார்க்ஸ் மீது காதலை விட்டுக் கொடுக்கவே இல்லை. இன்னொரு ஜென்மம் இருந்தால் நான் மார்க்ஸுக்கு மனைவியாகவே காதலியாகவே தான் பிறக்க வேண்டும் என்று தன்னுடைய கனவை அவள் வெளிப்படுத்துகிறாள். இப்படிப்பட்ட சூழலிலும் தன்னுடைய காதலை விட்டுக் கொடுக்க முடியாமல் வாழ்கிறாளே ஒரு பெண், அவள்தான் இன்றைய காதலர் வாரத்தின் மிகச்சிறந்த காதலி. எத்தனை பேர் நம்ம அந்த பெண்ல இருந்து நம்முடைய பெண்கள் அந்த மாதிரி இருந்துட முடியும்? மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கிறது இல்லையா? ஆமா, அதுதாங்க உண்மை. கார்ல் மார்க்ஸும் கென்னியும் இந்த அளவுக்கு தன்னுடைய காதலை வலுப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கென்னி முதலில் இறந்து விடுகிறாள். இந்த செய்தி பக்கத்து அறையில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மார்க்ஸுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. கென்னியை புதைத்து விட்டு தெரியப்படுத்துகிறார்கள். மார்க்ஸின் உடல்நலம் தேறுகிறது.
அப்போது உங்களுக்கு முன்னதாகவே உங்களுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டால் அவருடைய மருத்துவம் பார்க்க கூட முடியவில்லை. அப்போ அவ்வப்போது ஏங்கல்ஸ் உதவி செய்தார். ஒரு கட்டத்திற்கு மேல அவராலையும் இயலவில்லை. ஆகவே உங்களுடைய மனைவி இறந்து விட்டார் என்பதை தெரியப்படுத்துகிறோம் என்கிறார். கார்ல் மார்க்ஸ் வெளியே வருகிறார். நேரடியாக கென்னியின் கல்லறைக்கு சென்று விழுந்து கதறி அழுகிறார். ஆக அந்த கார்ல் மார்க்ஸ் கென்னி இவர்களின் காதலை இந்த காதலர் தின வாரத்தில் நினைவூற்றுவதில் மிகச்சிறந்த காதலர்களாக பரிணமிக்க வைப்பதில் எம்பிஆர் மீடியா பெருமை கொள்கிறது. இந்த மிகச்சிறந்த காதலர்கள் அவர்களுடைய ஆத்மா என்றென்றும் நம்முடைய அந்த காதலர்களின் ஊடாக, இந்த காதல் தேசத்தின் ஊடாக என்றும் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆக காதலர்களே, கார்ல் மார்க்ஸ் கென்னியை போல காதல் செய்யுங்கள். அசோகோஸ் பிரபாவதியை போல காதல் செய்யுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹக் டே வாழ்த்துக்கள்.